பிரைஸ் தி லார்ட். கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. நாம் பார்க்க போகிறது பாவர்ட்டி, வெறுமை. இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னா தரித்திரம். ஏன் இன்ன வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்து ஒவ்வொரு வாரம் சபைக்கு வந்து தசம்பாகம் கொடுத்துக்கின்னு காணிக்கை கொடுத்துக்கின்னு இவ்வளோ இருந்தும் நீ ஏன் இன்னும் வெறுமையாக இருக்கிறீங்க? ஏன் உங்கள் குடும்பம் இன்னும் தரித்திரமாக இருக்குது? அந்த கேள்விக்கு இந்த மெசேஜ் மூலிமா உங்களுக்கு பதில் கிடைக்குங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். யோபு 1வது அதிகாரம் வசனம் 1லேருந்து 12 வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோபுடைய ஸ்டோரி எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வரார். அப்போது சாத்தானை பார்க்குறார். டேய் என்னடா பண்ணுகிறேன்னு கேட்குறாரு. அவன் இந்த பூமி எங்கேயும் நான் சுற்றி திரிகிறேன் ஆண்டவரேன்னு சொல்கிறான். இந்த பூமியில் ஒருத்தர் யோபுன்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை பார்த்தியான்னு. அதுக்கு பிசாசான சொல்கிறான், அந்த மாதிரி யாரும் இல்லையே, உனக்கு யாரும் உத்தமன் யாரும் இந்த பூமியில் இல்லை ஆண்டவரேன்னு. இல்லை ஒருத்தர் இருக்கிறான், அவன் பேர் யோபு, போய் பாரு. அதே போல் பிசாசானும் போய் பார்க்குறான். யோபு சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்களை பார்க்குறான். யோபுக்கு 10 பிள்ளைங்க அதையும் பார்க்குறான். அதெல்லாம் பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்குறான். ஆண்டவரே, அவனுக்கு எல்லாத்தையும் நீங்கள் கொடுத்துட்டீங்க, அதனால்தான் அவன் துதித்து கொண்டு இருக்கிறான், உன்னையே நம்பி இருக்கிறான், அவன் விசுவாசத்தில் இருக்கிறான். அந்த ஆசீர்வாதத்தை கொஞ்சம் எடுத்துட்டீங்கன்னா அப்போ தெரியும் அவன் உன்னை விட்டு போயிடுவான், அவன் உன்னையே சபிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்ட்டு ஒரு சேலஞ்சாக பேசுகிறான். அதுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அவனுடைய ஜீவன் எடுக்க உனக்கு அதிகாரம் இல்லை, எது வேண்டாலும் பண்ணுன்னு. அப்போ சாத்தான் பிளானோட அவன் இந்த பூமிக்கு இறங்குறான், யோபோட வாழ்க்கையில் வரான். இப்போ நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு ஆவிக்குரிய சொல்கிறேங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க பிள்ளைங்களை தொடு, ஏன் சபையில் இருக்கிற போதகர்களை தொடு, நீ யாரும் எல்லாம் தொடு. ஆனால் யோபுக்குள்ள இருக்கிற ஆவி மாத்திரம் என்ன பண்ணாத, தொடாத. ஏன்னா அந்த ஆவி தேவன் சாயலாக இருக்குது. பிசாசானவன் உன் ஆவி தொட முடியாது, ஏன்னா தேவன் சாயலாக இருக்குதுங்க. உன்னை சுற்றி எது வந்தாலும் அவன் தொடுவான், ஆனால் உன்னை தொட முடியாது, ஏன்னா உன்னுடைய ஆவி அவருடைய சாயலாக இருக்குது. இப்போ கவனிங்க, ஆதாம் பாவம் செய்தான். ரோமர் 3 என்ன சொல்லுது? ஆதாம் பாவம் செய்ததுனால தேவனுடைய மகிமை நம்ம அற்று போனோன்னு. யார் பாவம் செய்ததுனால? ஆதாம் பாவம் செய்ததுனால. அது மூலியமா நம்ம எல்லாருமே பாவத்தின் சந்ததி ஆயிட்டோம். சரிங்க, அதே போலதான் அடுத்து சாலோமோன் வராரு. அந்த வம்சத்துல அப்படியே வர்றாரு சாலோமோன். இப்போ சாலோமோனை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யவான், பெரிய பணக்காரன். இப்போ ஆதாம் செய்த பாவமே உன்னை தொட முடியும்னா, அதே போலதான் சாலோமோனுக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யமும் உன்னை தொட முடியும். இப்போ ஆதாம் பாவம் செய்தனால்தான் நான் இங்க பாவி ஆயிட்டேன். அப்போ சாலோமோன் ஐஸ்வர்யனா இருக்கிறான்னா அந்த ஐஸ்வர்யமும் ஒன்று தொடங்க. நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நான் சொல்றேங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 6 விதமான வெறுமை இருக்குது. The 6 types of poverty. இந்த 6 விதமான வெறுமை இல்லை, நீங்க தரித்திரம் கூட சொல்லலாம். அதுல ஒவ்வொரு இருக்கிற அந்த வெறுமையை குறித்து நான் உங்களோட பேச போறேன். 1 டோக்கியோ அப்படின்னு சொல்லப்படுது, PTOCHE, கிரீக்கில் சொல்லப்படுது. தமிழில் தீவிரமான வெறுமை. தீவிரமான வெறுமை. பாருங்க, இன்னைக்கு ஜனங்க எல்லாருமே நல்லா லக்ஸரியாக வாழுறாங்க, நல்ல காரில் நல்லா வாழுறாங்க, நல்ல பங்களாவில் வாழுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்க அந்நிய பாஷையில் பேசுகிறவங்க, எப்போது கர்த்தரை தொழுது கொள்கிறவங்க. அதனால தான் கர்த்தர் அவங்களுக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். இப்போது நம்ம இந்தியாவில் எடுத்துங்க. நம்ம இந்தியாவில் கர்த்தருடைய வல்லமை தான் எல்லாருக்கும் தேவைப்படுது. இப்போது இந்த செப்டம்பர் மாதத்தில் ஒரு ஐஃபோன் ரிலீஸ் ஆகுது இல்லையா? இந்த ஐஃபோனு வந்ததுன்னுமே வல்லமையை ஆண்டுகிட்ட எதிர்பார்க்குறவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? 21 நாள் உபவாசம் எடுத்து, ஆண்டவரே இப்போ லான்ச் ஆக போகிற ஃபோனு, இந்த ஃபோன் ஆண்டவரே எனக்கு வேணும், இந்த ஃபோன் எனக்கு வர விடாத பண்ணியிருக்கிறேன், அந்த பிசாசை நான் கட்டுறேன் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணும்போது இந்த ஃபோனு ஆண்டவர் யார் மூலியமான உனக்கு கொண்டு வருவார். இதுதான் நம்ம இந்தியாவில் இருக்கிறவங்க வல்லமை எதிர்பார்க்குறவங்க ஆண்டவர்கிட்ட. சில அதர் கண்ட்ரியில் சில பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா? 48 மணி நேரம் ஜபம் பண்ணுவாங்க, 48 hours ஜபம் பண்ணிட்டு வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போனால் கூட அவங்களுக்கு சாப்பாடே கிடையாது. அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? நம்ம இப்போ ஜபம் பண்ணிட்டோம், யாராவது மூலியமா நம்மளுக்கு ஆண்டவருக்கு உதவி செய்வார். கிடையாது. இன்னொருத்தர் இருக்கிறாங்க, இன்னொரு கண்ட்ரி. இப்போ ஏதாவது ஃபோன் லான்ச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலைக்கு போவாங்க, சம்பாதிப்பாங்க, அந்த ஃபோனை வாங்குவாங்க. ஆனால் கர்த்தருடைய வல்லமை எதிர்பார்க்குறவங்க வேலைக்கு போய் சம்பாரித்து அதை வாங்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்க. ஸ்பிரிட்லேயே எல்லாத்தையும் ஸ்பிரிட்லேயே
அவங்க ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இந்த ஃபோன் ரிலீஸ் ஆயிடுச்சா, ஆண்டவரை இந்த ஃபோன் எனக்கு வேணும், இது எனக்கு வர விடாத பண்ணுற இந்த அசுத்தாவிகளை நான் கட்டுக்கிறேன்னு சொல்லும்போது அந்த ஆவியை கட்டிட்டு அந்த ஃபோன் உனக்கு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுறார். நான் இந்த மெசேஜ் நீ கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஆண்டுகிட்ட வல்லமை கேளுங்க. வல்லமையினால எல்லாத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு ஜனங்க என்னன்றாங்கன்னா, எனக்கு அபிஷேகம் இருக்குது, என் அபிஷேகம் நான் பயன்படுத்தினேன்னா எனக்கு எல்லாமே கிடைச்சிரும். கிடையாது. அபிஷேகம் இருந்தால் மாத்திரம் போதாதுங்க, அந்த அபிஷேகம் கரெக்டாக நீங்கள் பயன்படுத்தணும். அபிஷேகம் கரெக்டாக பயன்படுத்தணும். சில பேர் பிஸ்னஸ்க்கு பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, அபிஷேகம் இருக்குது, இந்த அபிஷேகம் ஒன்று வேணும்னா எனக்கு இவ்வளோ பணம் கொடு. இல்லைங்க, நீங்கள் எது எதிர்பார்த்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அற்புதம் செய்ய மாட்டார். அப்படியேப்பட்டவங்களுக்குள்ள தரித்திரம் இருக்கும், அப்படியேப்பட்டவங்களுக்கு வெறுமை இருக்கும் எப்பயுமே. அதனால தான் வீட்டுக்குள்ள எப்படி ஒரு கணவன் மனைவியை கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அதிகமாக அந்த வீட்டுக்குள்ள எப்பயுமே தரித்திரம் இருக்குமா. இதுதான் முதலாவது தரித்திரம், முதலாவது வெறுமை. ரெண்டாவது, the second types of poverty, டோக்கோ, PTOCHO அப்படின்னா ஏழை, ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு குறிக்கிறது, புவர் அண்ட் பெகர். இப்போ உங்ககிட்ட பணம் இல்லை, யார்கிட்ட போய் கேட்குறீங்க எனக்கு பணம் இருந்தால் கொடுன்னு, அவங்க உடனே சொல்லுவாங்க என்கிட்ட பணம் இல்லை, என்னால் கொடுக்க முடியாது. ஏன் சொல்லுவாங்கன்னா, நீங்கள் ஒரு பெக்கராக இருக்கிறீங்க, ரிட்டர்ன் கொடுக்க முடியாது உங்களால். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்கறதில்ல. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஆண்டு வச்சிருக்கிறாருங்க. ஒருவேளை நீங்கள் கை ஏந்தின்னு இருக்கிறீங்களா, அநேக பேர்கிட்ட இன்ன வரைக்கும் உங்களை ஏமாத்தின்னு இருக்கிறாங்களா, கொடுக்குறேன்னு சொல்லி, நான் சொல்கிறேங்க இயேசு கிறிஸ்து நாமத்தினால எனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் நான் ரிலீஸ் பண்ணுறேன். அந்த அபிஷேகத்தை டேப் பண்ணி ரிசீவ் பண்ணிங்க, கிளைம் பண்ணிங்க. உங்களுக்குள்ளே அந்த ப்ராஸ்பரிட்டி வேலை செய்யும். இனி நீங்கள் தரித்திரமாக இருக்க மாட்டீங்க, ஏழையாக இருக்க மாட்டீங்க, கர்த்தருக்குள்ளே ஐஸ்வர்யமாக இருப்பீங்க. மூணாவது, பெண்யா, நாள்பட்ட வெறுமை, இங்கிலீஷில் கிரானிக்கல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ் சொல்லிச்சு, சயின்ஸ் ப்ரூவ் பண்ணிடுச்சு. ஒரு அம்மா வயிற்றுக்குள்ள ஒரு குழந்தை இருக்குதுன்னா, அம்மா யோசிக்குது, நான் ரொம்ப தரித்திரமாக இருக்கிறேன், நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு யாரும் உதவி செய்யலை, அப்படியே நினச்சிக்கின்னு ஒரு குழந்தை பெற்றெடுக்குதுன்னா அந்த குழந்தையும் அதே போல தான் உருவாக்கப்படும். அந்த குழந்தைய வளரும்போது ஒரு ஏழையாக தான் வளரும். அதனால தான் குழந்தை சுமக்கிறவங்க ஒன்று சொல்கிறாங்க, நான் ஐஸ்வர்யவான், எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, என்னை சுற்றி வந்தால் தரித்திரம் இருக்கலாம், என்னை சுற்றி வந்தால் பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் எனக்குள்ளே தான் ஆண்டவர் சொல்யூஷன் வச்சிருக்கிறார். நான் கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யவான். நீங்கள் சொல்லி பாருங்கள், நிச்சயமாக உன்னுடைய குழந்தை பிறந்து வரும்போது அது ஒரு ஐஸ்வர்யத்தில் வளரும். நீங்கள் பெண்கள் முகத்தில் தான் அழகு அப்படின்னு கிடையாதுங்க. வசனமே சொல்லுது, பெண்கள் எதில் அழகுனா உங்களுடைய சிந்தனையில தான். இப்போ ஏன் நீங்கள் தரித்திரமாக இருக்கிறீங்கன்னா, உங்களுடைய தாத்தா அவர் தரித்திரமாக இருந்திருப்பாரு, அடுத்து உங்களுடைய அப்பா இருந்திருப்பாரு, இப்போ அப்பா இருந்ததுனால இப்போ நீங்கள் தரித்திரமாக இருக்கிறீங்க. அதனால தான் இந்த மூணாவது பேர் என்னன்னாக்கா கிரானிக்கல் பாவர்ட்டி, நாள்பட்ட வெறுமை. பாருங்க, வெறுமை உங்ககிட்ட இருக்குதுன்னா எப்படின்னு சொல்ற கேளுங்க. இப்போ ஒரு குழந்தை பெற்றெடுத்துட்டீங்க, அந்த குழந்தை நான் யாருக்கும் தரமாட்டேன், யாரும் தூக்குறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு உங்க குழந்தை நீயே பிடிச்சி வைக்கிறீங்கன்னா வெறுமை உங்ககிட்ட இருக்குது. இதுதான் ஆவிக்குரிய அடையாளம். நாலாவது, த ஃபோர்த் டைப்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, என்டியா, ENDEIA, என்டியா, டெம்பரரி பாவர்ட்டி. அப்போ தேவன் ஏன் டெம்பரரி பாவர்ட்டி சொல்றாருனாக்கா, உன்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா கவலைகளும், உன்னை சுற்றி இருக்கிற எல்லா அவமானங்களும் அது டெம்பரரின்றார் ஆண்டவர். அதனால தான் வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 8 வசனம் 9 சொல்லுது, இயேசு நமக்காக தரித்திரமானாராம். ஜீசஸ் பிகம் அ புவர். ஏன் ஏசப்பா தரித்திரமானார் சிலுவையில்னா, அவருக்குள்ள இருந்த ஐஸ்வர்யம் நமக்குள்ள வைத்தாராம், நமக்குள்ள இருக்கிற தரித்திரம் அவர் சுமந்தாராம். இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு. இப்போ நான் பசியாக இருக்கிறேன், இப்போ நான் உங்களுடைய ஊழியக்காரர், நான் பசியாக இருக்கிறேன். இப்போ என்னுடைய விசுவாசி என்ன பண்ணுறாங்கன்னா, பசியாக இருக்கிற என்னோட ஊழியக்காரருக்கு ஏதோ வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்கறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு. நீ என்னுடைய பசியை போக்குறதுக்கு நீ எனக்கு கொடுக்கும்போது எனக்குள்ள இருக்கிற செழிப்பான ஆசீர்வாதம், த ப்ராஸ்பரிட்டி அனாயிண்டிங், அது உங்களுக்குள்ள வந்துடும். அப்போ நான் எப்படி ஐஸ்வர்யமா இருக்கிறேனோ உங்களுக்குள்ளே நீங்க எப்படி இருப்பீங்க, ஐஸ்வர்யமா இருப்பீங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளை அதுலேருந்து என்னால் வெளியே வர முடியல, எனக்கே ஆண்டவர் இவ்வளோ பெரிய கஷ்டம், எனக்கே இவ்வளோ பெரிய அவமானம். ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் டெம்பரரின்றாரு, இதெல்லாம் டெம்பரரி. அதனால தான் ஒரு கணவன் மனைவி எடுத்துங்க, ஈஸியாக ஒரு ஒய்ஃப் விட்டு போயிடுறான், ஒரு ஹஸ்பண்ட் விட்டு ஒரு ஒய்ஃப் போயிடுறான்னு வச்சுக்க. எதுக்கு போகிறா,
ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு வேலை இல்லை, என் ஹஸ்பண்டுக்கிட்ட காசு இல்லை, அதனால் என்னால் வாழ முடியாது. அப்போ தரித்திரம் உனக்குள்ளே இருந்தால் உன்னுடைய ஒய்ஃபு உன்னை விட்டு போகிறாள்னா அவள் உன்னுடைய ஒய்ஃபை கிடையாது, உன்னுடைய சத்துரு. பாருங்கள், எல்லாம் இந்த பர்மனெண்ட் டிசிஷன் உன்னை சுற்றி இதெல்லாம் இருக்கிறது அதெல்லாம் இருக்குது, இவங்களுக்கு நடந்துச்சாண்டர் அவங்களுக்கு நடந்துச்சாண்டர் புலம்புறதை விட்டு உன்னை சுற்றி இருக்கிறதெல்லாம் டெம்பரரி நினைத்து பாருங்க. ஆமாங்க, ஆண்டவரே சொல்றாரு இது டெம்பரரின்றார் ஆண்டவர். அதனால பைபிள் மத்தேயு 5வது அதிகாரம் வசனம் 3வது வசனத்துல பாருங்க, ஆவிலை எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இங்கிலீஷ்ல பாருங்க, பிளெஸ்ட் ஆர் தி புவர் இன் ஸ்பிரிட் ஃபார் தேர்ஸ் இஸ் தி கிங்டம் ஆஃப் ஹெவன். ஆண்டவர் சொல்ற தரித்திரமா இருக்கிறவங்க ஆசீர்வாதம்ன்றார் ஆண்டவர். அப்போ ஏன் உன்னை சுற்றி தரித்திரம் இருக்கு தெரியுங்களா? இது யார் கொண்டது தெரியுமா? ஆண்டவர். ஏங்க ஆண்டவர் கொண்டு வந்தாரா? டெம்பரரிங்க அது. ஏன் ஆண்டவர் உனக்கு தரித்திரத்தை, ஏன் ஆண்டவர் உனக்கு வெறுமை கொடுக்குறாருன்னா, என்ன நீ நேசிக்கிறியா? அதுக்காக தான் உனக்கு என்ன கொடுக்குறாரு? வெறுமை கொடுக்குறாரு. அடுத்து ஆண்டவர் ஏன் உனக்கு வாகனங்களை கொடுக்கறதில்ல, வண்டிங்களை கொடுக்கறதில்ல, ஏன் உனக்கு காருங்களை கொடுக்கறதில்ல? ஏன் ஆண்டவர் கொடுக்காத இருக்கிறாருன்னா, என்னை உண்மையா நீ துதிக்கிறியா? சில நேரத்துல ஆண்டவர் ஏன் உனக்கு வீடை கொடுக்கல, இன்னைக்கு வீடு இல்லாமல் நீ இருக்கிற, ஏன் கொடுக்கலன்னா என்னை நீ தொழுது கொள்கிறியா, தேவாலயத்துக்கு நீ வரியா? ஆண்டவர் சில நேரம் ஏன் உனக்கு பணத்தை கொடுக்கறதில்ல, ஏன் கொடுக்கறது இல்லைன்னா நீ ஒவ்வொரு வாரமும் என்னை தேடுறியா, ஒவ்வொரு வாரமும் என்னை தொழுது கொள்கிறியா? அதனால தான் உன்னை வச்சிருக்கிறது எல்லாமே, ஆண்டவர் வச்சிருக்கிறது எல்லா பிரச்சனைகளும், உன்னுடைய வெறுமை, உன்னுடைய தரித்திரம் எல்லாமே டெம்பரரி. அந்த டெம்பரரியை பர்மனெண்ட்டாக நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்க, உன்னை சுற்றி இருக்கிற அந்த டெம்பரரி இருக்கிற பிரச்சனைகள் ஆண்டவர் செழிப்பை உங்களுக்கு கொண்டு வருவார். அதனால தானே யாக்கோபு 1வது அதிகாரம் வசனம் 9-11 பாருங்க, உன்னை சுற்றி இருக்கிற வெறுமையை பார்க்காதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, தரித்திரன் சொல்லட்டும், ஒரு ஏழை சொல்லட்டும் நான் ஐஸ்வர்யவான். எப்போ நான் ஐஸ்வர்யவான் வாயை திறந்து சொல்றீங்களோ அப்பவே உனக்குள்ளுக்கு தரித்திரம் உடைந்து போகும். இப்போ ஒருவேளை இந்த மெசேஜை கேட்டுன்னு இருக்கிறீங்களா? சொல்லுங்க, என்னை சுற்றி இருக்கிற தரித்திரம், என்னை சுற்றி இருக்கிற வெறுமை, என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகளும் எல்லாம் டெம்பரரி ஆண்டவரே, ஆனா எனக்குள்ள இருக்கிற ஐஸ்வர்யம் இப்ப நான் பேசுறேன், ஏசப்பா நான் உமக்குள் புது சிருஷ்டி, எனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது, நான் இனிமேல் ஐஸ்வர்யமாய் வாழ போறேன், நான் ஐஸ்வர்யவான் அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க, கன்ஃபஸ் பண்ணி பாருங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பாரு. இன்னைக்கு நிறைய பேர் என்னன்றாங்கன்னா, தரித்திரம் போகணும், என் வாழ்க்கையிலேருந்து ஆண்டவர் பண தேவைகளை சந்திக்கணும்னு உடனே அவங்க உபவாசம் எடுக்கிறது. ஃபாஸ்டிங்னால இந்த ஸ்பிரிட் போகாது, இந்த பாவர்ட்டி ஸ்பிரிட். அப்போ எதனால போவோம்? வார்த்தை சொல்றதுனால. நீ சொல்லுங்க, நான் ஏழை இல்லை நான் ஐஸ்வர்யவான், நான் ஏழை இல்லை நான் ஐஸ்வர்யவான். தினமும் சொல்லி பாருங்க, கர்த்தர் அந்த ஐஸ்வர்யத்தை உனக்குள்ளேருந்து வெளிப்பட ஆரம்பிச்சிருவார். அதனால தான் வசனம் சொல்லுது, மரணம் இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படாது. நான் பயப்படுறதில்லை, ஏன்னா நான் மரணம் இருளில் இல்லை, நான் வெளிச்சத்துக்குள் இருக்கிறேன், நான் ஐஸ்வர்யத்துக்குள் இருக்கிறேன். எனக்கு தெரியும் என்னை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம், என்னை சுற்றி இருக்கிற வெறுமை எல்லாம், என்னை சுற்றி இருக்கிற தரித்திரம் எல்லாம் டெம்பரரி, இட்ஸ் நாட் எ பர்மனன்ட். அது என்னை சுற்றி இருக்கிறதுனால, நான் இன்ன வரைக்கும் கர்த்தரை தொழுதுகிறதுனால நான் மரணம் இருளில் இல்லைங்க, நான் பள்ளத்தாக்கள் இல்லைங்க, என்னை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்துட்டார். இதே தாங்க நீங்கள் ஆதியாகமம் புஸ்தகத்திலேருந்து நீங்கள் வசியா பாருங்க. ஆதியாகமம் புஸ்தகம், ஜெனசிஸ், 2வது யாத்திராகமம் புஸ்தகம், லேவியராகமம் புஸ்தகம், என்னாகமம் புஸ்தகம், உபாகமம் புஸ்தகம், அப்படியே வசியா வந்தீங்கன்னா 11வது புஸ்தகம் ராஜாக்கள் புஸ்தகம், 1 ராஜாக்கள் புஸ்தகம். இப்போ 11வது 1 ராஜாக்கள் புஸ்தகம்னா 11னா யோசேப்பு 11வது வீட்டுக்குள்ளே பிறக்கிறார், த 11th பேபி யோசேப். இப்போ யோசேப்பு எடுத்துங்க ஒரு உதாரணத்துக்கு, யோசேப்பு ராஜாவானார். அதுக்கு முன்னாடி யோசேப்போட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், சொந்த சகோதரங்களால வெறுக்கப்பட்டான். சகோதரங்க எல்லாம் வெறுக்கிறாங்க யோசேப்பை. இப்போ யோசேப்பை வெறுத்துனுமே அவங்களுக்கு தெரியாது இவன் தான் ராஜா ஆக போறான்னு. ஏன்னா யோசேப்புக்கு தெரியும், என்னதான் என்னை யார் வெறுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவர், இதெல்லாம் டெம்பரரி, இட்ஸ் நாட் எ பர்மனன்ட். அவனுக்கு தெரியும். அது தெரிந்த அந்த வெளிப்பாடு தெரிந்ததுனால தான் கர்த்தர் அவனை ராஜா ஆக்கினார். சரிங்க, அவனை தூக்கி போய் குழியில போட்டாங்க. குழியில போட்டதுமே அவனுக்கு நினைச்சானுங்க ஆள்தான் என் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு. ஆனா யோசேப்புக்கு தெரியும், விழுந்த நானு தூக்குறவர் அவருன்னு. அதனால தான் அவனுக்கு தெரியும், என்னை சுற்றி இருக்கிற இந்த பிரச்சனை அது டெம்பரரி, இட்ஸ் நாட் எ பர்மனன்ட்னு கர்த்தர் ராஜாவாக்கினார். நீங்க ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, விற்று போட்டாங்க எகிப்துல, அங்க போய் அடிமையா இருந்தான். அடிமையில் இருந்தவன ஆண்டவர் என்ன பண்ணார்? ராஜாவாக்கினார். அங்க பார்வோனுடைய மனைவி அங்க அவன் மேல தப்பா சொல்றான், தூக்கின்னு போய் சிறைச்சாலையில போடுறாங்க, பிரிசன்ல. யோசேப்பு பிரிசன்ல இருக்கிறதுனால அவன் மனைவி சிரிக்கிறான்.
ஒரு ராஜாவோட மனைவி சிரிக்கிறான், நான் நினைச்சது நடந்துச்சுன்னு. ஆனா அவளுக்கு தெரியாது அவனை சுற்றி இருக்கிறது எல்லாம் பிரச்சனைகளும் டெம்பரரின்னு. கர்த்தர் தூக்கின்னு வந்து மறுபடியும் அவனை ராஜாவாக்கினாருங்க. நான் இப்போ கூட சொல்றேங்க, கர்த்தருடைய நாமத்துல உன்னை சுற்றி பிரச்சனைகள் இருக்குதா, இட்ஸ் நாட் அ பர்மனன்ட், இட்ஸ் அ டெம்பரரி. அது ஒரு டெம்பரரியானதாங்க பிரச்சனை, அது பர்மனன்ட் கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு ஏசப்பா சிலுவையில் இருக்கிறாரு. சிலுவையில் இருக்கும்போது கீழே இருக்கிறவங்கள கிண்டல் அடிக்கிறாங்க, ஏசப்பாவை கேலி செய்கிறாங்க. அப்போது ஏசப்பா உடனே வந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து, பிதாவே இவர்களே மணின்னு சொன்னார். ஆண்டவர் அவங்க கேலி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கல, அவருடைய முகம் பரலோகம் நோக்கி பார்த்துச்சு. அதே தான் நான் சொல்கிறேங்க, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த ஜனங்களை பார்க்காதீங்க. உன்னே இன்னைக்கு உனக்கு உதவி செய்கிறவங்க உன்னே அவங்க கேவலமாக பேசுகிற ஆட்கள் இருக்கிறாங்க. நீ யாருக்குன்னா உதவி செய்வ, ஒரு நாள் நீ உதவி செய்யாமல் போயிடுவ, அப்போ கூட உனக்கு முதுகில் குத்துறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. அப்போ உன்னை பற்றி காசிப் பேசுகிறவங்க, உன்னை பற்றி தவறாக பேசுகிறவங்க, உன் குடும்பத்தை கேவலமாக பேசுகிறவங்கள நோக்கி பார்க்காதீங்க. அதனால தான் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும்போது தவறாக பேசும்போது அவர்களை பார்க்கல, பிதாவை நோக்கி பார்த்தா பிதா இடத்துல பதில் உண்டாச்சு. உங்களுக்கு பிரச்சனை வரும்போது அவர்களை பார்க்காதீங்க. எந்த மனுஷரால் உனக்கு பிரச்சனை வருதோ அவங்கள நோக்கி பார்க்காதீங்க. உன்னை உருவாக்கின தேவன் அவரை நோக்கி பாருங்க. உன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் சொல்யூஷன் கொடுப்பார், உனக்கு பதில் கொடுப்பாருங்க. அதனால தான் 5வது the 5th types of poverty, டல் அப்படின்னு சொல்லுவாங்க கிரேக்கர் மொழியில். அப்படின்னா பலவீனம். அப்போது பலவீனம் எப்படின்னாக்கா, வீட்டுக்குள்ள ரொம்ப பலவீனமாக இருப்பாங்க, வெளியே வந்துட்டா நான் பலசாலி, நான் யார் தெரியுமா அப்படின்ட்டு திமுறா பேசுகிற ஆட்கள் உண்டு. ஆனால் வீட்டுக்குள்ள என்னாங்க, பலவீனம். அப்படி இருக்கிறவங்களுக்குள்ள என்ன இருக்குது, தரித்திரம் இருக்குது, வெறுமை இருக்குது. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு 2 hour 3 hour மற்றவங்களை குறித்து தப்பாக பேசுவாங்க, காசிப் பண்ணுவாங்க. ஒரு 2 hour 3 hour நல்லா பேசினே இருப்பாங்க, கேவலமாக பேசின்னு இருப்பாங்க சில பேருங்களை வச்சு. ஆனால் அவங்களால அப்படி பேசுறதுனால 5 நிமிஷம் கூட அவங்களால என்ன பண்ண முடியாது, ஜபமே பண்ண முடியாது. தரித்திரம் ஒரு வாழ்க்கையில் இருக்குது. அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னா, இப்போ நீ வேலை தேடுவ, உனக்கு வேலை கிடைச்சிடும். 6 மாதம் வேலை செய்வேன், 6வது மாதத்துல உன் வேலை அவுட் ஆகிடும். நீ வேலை உன்னை விட்டு அந்த வேலை போனதுனுமே நீ உக்காந்து ஆண்டவர் வேலை போயிடுச்சுன்ட்டு. அப்போ நீ தேடு ஒரு வேலையை உனக்கு என்ன ஆகாது, பர்மனெண்ட்டாக எதுவுமே கிடையாது. ஏன் கிடைக்கல அப்படின்னாக்கா, தரித்திரம் உனக்குள்ள இருக்குது. 6வது the 6th types of poverty, எபியோன் அப்படின்னு சொல்லப்படுது கிரேக்கர்ல. எபியோன் அப்படின்னாக்கா மனுஷர்களை சார்ந்து வாழுறது. யாரை சார்ந்து வாழுறது? மனுஷர்களை சார்ந்து வாழுறது. ஒரு உதாரணத்துக்கு பிசாசானவன் பரலோகத்தில் போய் சொன்னா இல்லையா, ஆண்டவரே யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அதனால்தான் அவன் உன்னை துதிக்கிறான், அவனுக்கு நீ கொடுத்துருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க, அப்போ உன்னை விட்டு அவன் என்ன பண்ணிடுவான், போயிடுவான்னு. பிசாசுக்கு தெரியுங்க, ஆசீர்வாதத்தை எடுத்துட்டோன்னா தரித்திரம் உள்ள வந்துடும். தரித்திரத்துக்கு வல்லமை இருக்குது. தரித்திரம் உள்ள வந்துச்சுனாக்கா அடியே என்ன தெரியுங்களாங்க, உன்னை சுற்றி மரணம். அடினாங்க உன்னை சுற்றி மரணம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செய்கிறாங்களா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு, இப்போ பாருங்க என்னையே எடுத்துங்க, நான் ஒரு ஹோட்டல்கிட்ட இருந்தேன். அப்போ நான் யாரோ வந்து எனக்கு பசி எடுக்குது காசு கொடுன்னு கேட்டாங்க. நான் பர்ஸ் எடுத்து அதிகமாக அதில் பணம் வச்சுருந்தேன். நான் பர்ஸ் எடுத்துகிட்டு 50 ரூபா எடுத்து நான் கொடுத்தேன். அதை அவங்க வாங்கிக்கினாங்க அங்கேயே நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னா, அவங்களோட எண்ணம் என்னென்னா, பர்ஸில் இருக்கிறது அதிகமான பணத்தை பார்த்துட்டாங்க. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, இதை விட ஜாஸ்தி வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. கொடுத்த பணத்துக்கே அவங்க என்னவா இல்லை, நன்றி உள்ளவர்களாக இல்லை. இன்னைக்கு அதே மாதிரி தான் நீங்கள் ஏதாவது சின்ன சின்ன விஷயத்த உதவி செய்திருப்பீங்க, இன்னவரைக்கும் அவங்க என்னவா இருக்க மாட்டாங்க, நன்றி உள்ளவர்களாக இருக்க மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேங்க, நீங்கள் எப்படி நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது, how to grateful to the God, எப்படி நீங்கள் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறது, அதை நான் சொல்ல கேளுங்க. ஒரு உதாரணத்துக்கு யாரோ ஒரு ஏழை, அவங்களுக்கு குளிர் எடுக்குது, அவங்களுக்கு ஒரு பிளாங்கெட் வாங்கி தரீங்க, ஒரு போத்திக்கிறதுக்கு பெட் ஏதோ வாங்கி தரீங்க நீங்கள். இப்போ நீங்கள் வாங்கி கொடுக்கும்போது, பிளாங்கெட் வாங்கி கொடுக்கும்போது, அவங்க எழுந்ததுமே காத்தால தூங்கி எழுந்ததுமே சுத்தம் பண்ணிவிட்டு அதை மடிப்பாங்க இல்லையா. அப்போ மடிக்கும் போதும் அவங்க நன்றி சொல்ல மாட்டாங்க, என்னடா இதை போய் வாங்கி கொடுத்துருக்குறாங்களே அப்படியே பொறுமையின்னு அதை மடித்து வைப்பாங்க. ஆனால் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தெரியுமா, யாராவது ஒருத்தர் வாங்கி கொடுத்துருப்பாங்க,
நல்லா குளிருக்கு அவங்க தூங்குவாங்க போட்டுக்கின்னு. காத்தாலேருந்து சுத்தம் பண்ணிட்டு அதை மடித்து வைக்கும்போது அவங்க நினைப்பாங்க, ஆண்டவரை இவங்க மூலியமா எனக்கு சந்திச்சிங்க, இதுக்காக நான் நன்றி ஏறெடுக்கிறேன். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நன்றி சொல்லும்போது அவங்களுக்குள்ள தாங்க தரித்திரம் ஆண்டவர் வெளியே எடுப்பாரு. அவங்களுக்குள்ள ஆண்டவர் அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்துனே வருவார். அதனால தான் சின்ன சின்ன விஷயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா? சின்ன சின்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களா இருங்க. நீங்க எப்போ நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களோ சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆசீர்வாதம் பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தர் ரிலீஸ் பண்ணே இருப்பார் உங்களுடைய ஆசீர்வாதம். பாருங்க, இங்க சொல்லப்படுது 2 நாளாகமும் 20வது அதிகாரத்துல 21வது வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்க கர்த்தரை துதிக்கும் போது, கர்த்தரை உயர்த்தும் போது பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் இறங்கி வருமா. அதனால்தான் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, சின்ன சின்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்க பெற்றுக்கொண்டு இருப்பீங்க. இன்ன வரைக்கும் நன்றி சொல்லாம இருப்பீங்க ஆண்டவருக்கு. நீங்க வாய் திறந்து நன்றி சொல்லி பாருங்க, கர்த்தரை பிரைஸ் பண்ணி பாருங்க, பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதம் தேவன் அனுப்புவாரா. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு சாராளுக்கு 90 வயசு, ஆபிரகாமுடைய மனைவி. ஒரு நாள் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அந்த இடத்துல பஞ்சம் உண்டானதுனால நம்ம வாங்க எகிப்துக்கு போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் போறாங்க. எகிப்துக்கு போனாக்கா அங்க இருக்கிற மன்னன் கேட்குறான் ஆபிரகாமை பார்த்து, யார் இவன்னு கேட்குறான். உடனே என்ன சொல்லியிருக்கணும், என் மனைவின்னு சொல்லியிருக்கணும். அவன் பிழைக்கிறதுக்காக என்ன சொல்லிட்டார் ஆபிரகாம, என்னுடைய சகோதரின்ட்டார். இப்போ சகோதரி சொன்னதுன்னுமே அங்க இருக்கிற ராஜாவுக்கு ஆசை வந்துருச்சு. இப்போ பார்வோனுடைய பார்வோன்னு சொல்லிட்டு அந்த ராஜாவுக்கு ஆசை வந்ததுனுமே அந்த ராஜா என்ன பண்றாரு, ஆசை வைக்கிறாரு. இப்போ ஆசை வச்சு அதை எடுத்துக்கொள்ளலான்னு பாக்குறாரு சாரால. உடனே ஆண்டவர் சில காரியங்களை காண்பிக்கிறாரு, அது ஆபிரகாமுடைய மனைவின்னு. அப்போ இதுல இருந்து என்ன நடக்குதுன்னாக்கா, ஒரு 90 வயசுங்க, வயசாக இருக்கிற சாரால அவன் ஆசைப்படுறான். ஏன் அவன் ஆசைப்படுறான்? சாராளுடைய ஸ்கின் க்ளோவா இருக்குது. ஏன் க்ளோவா இருக்கு தெரியுங்களா? அவ செழிப்பா இருக்கிறான். ப்ராஸ்பரிட்டி உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் வயசு வித்தியாசம் தெரியாத பண்ணிடுவார் ஆண்டவர். இப்போ 80 வயசு இருக்குதுனாக்கா ஆண்டவர் உனக்கு செழிப்பு இருந்துச்சுன்னா 50 வயசு உள்ள மாதிரி காட்டுவார். அதனால தான் தரித்திரம் உங்களுக்குள்ள இருக்கும்போது 17 வயசு உள்ள இருக்கிற பசங்க, 17-18 வயசுக்குள்ள இருக்கிற பசங்களை பாருங்க, முடியெல்லாம் நழிச்சிரும், ஃபுல்லா வெள்ளை முடி வந்துடும். ஏன்னா தரித்திரம் உள்ள இருக்குது, வெறுமை உள்ள இருக்குது. ஆனா செழிப்பா உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா உன் வயசு எல்லாருமே பார்த்து சொல்லுவாங்க, இது உன் வயசே கிடையாது, ஏன்னா நீ பாக்குறது சின்ன பசங்க மாதிரி இருக்கிற, சின்ன பொண்ணு மாதிரி இருக்கிற, சின்ன பையன் மாதிரி இருக்கிற. அதனாலதான் சாரால் 90 வயசாயிடுச்சு திணிக்கும், வயசான அவளோட ஸ்கின் க்ளோ ஆகுது. காரணம் என்னன்னா, கர்த்தருடைய செழிப்பு சாராளுக்குள்ள இருந்துச்சு. அதனால தான் அங்க அந்த இடத்துல நடந்துச்சு. 2 பேருக்கு சண்டை, 2 பேருக்கு யுத்தம் நடக்குது, ஆபிரகாமுக்கும் அந்த ராஜாவுக்கும். கடைசியா ஆண்டவர் சொல்றாரு, இவளை நீ தொடக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதே போல அந்த ராஜா தொடாம விட்டு போறான். பாருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உள்ள வந்துச்சுன்னா நீ செழிப்பா மாறிட்டனா உன்னுடைய வயசு கேட்பாங்க. நீ 30 சொன்னா கூட அவங்க நம்ப மாட்டாங்க, ஏன்னா பார்க்கறதுக்கு இன்னும் சின்ன பையனா இருக்கிறேன்னு. ஏன்னா அந்த ப்ராஸ்பரிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஒன்று ஒரு யங்கா மாத்திருங்க. இதுதான் கர்த்தர் சொல்றாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க. இந்த பூமிக்கு எப்படி வெறுமை வந்துச்சு, பாவர்ட்டி எப்படி இந்த பூமிக்கு வந்துச்சு? ஆதாம் செழிப்பா இருந்தான். ஆதாம் செழிப்பா இருக்கும்போது நல்லா தான் போயின்னு இருந்துச்சு. ஆதாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த கனியை புசித்ததுனால, அங்க ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போனதுனால பாவம் உள்ள வந்துருச்சு. பாவம் உள்ள வந்ததுனால எது வந்துருச்சு? தரித்திரம் உள்ள வந்துருச்சு, வெறுமை உள்ள வந்துருச்சு. பாருங்க, ஆதாம் தேவனுடைய சாயலாய் படைக்கப்பட்டதுனால பரலோகமோ இந்த பூமியின் மண்டலமோ அவனால கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்போ பாவம் செய்தானோ அவனால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல. அதனால தான் யார் மூலியமா அந்த தரித்திரம் வந்துச்சு? ஆதாம் மூலியமா வந்துச்சு. இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. தரித்திரம் உங்களுக்குள்ள வந்துச்சுனாக்கா முதல் காரியம் என்ன நடக்கும் தெரியுங்களாங்க? உங்களை சுற்றி மரணம், டெத். எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆதாம் பாவம் செய்ததுமே அதுக்கப்புறம் என்ன வந்துச்சு? மரணம் வந்துடுச்சு. யோபு கூட எடுத்துங்க. யோபு சுற்றி பிசாசனுவன் யோபு வச்சுன்னு இருக்கிற மிருக ஜீவன் எல்லாத்தையும் சாவடிச்சான் ஒரே நாள்ல. அதே நாள்ல யோபுடைய 10 பிள்ளைங்களை சாவடிச்சான். எதுக்காக? யோபுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தை வெளியே எடுத்தான், வெறுமை உள்ள அனுப்பிட்டான், தரித்திரம் உள்ள அனுப்பிட்டான். தரித்திரம் வந்ததுமே யோபு சுற்றி எல்லாத்தையும் இழந்துட்டான். இப்ப யோபு எல்லாத்தையும் எழுந்ததுமே யோபுக்கு தெரியும், ஆண்டவரே நான் என்னத்தான் எழுந்தாலும் இதெல்லாம் டெம்பரரி, எனக்கு நீங்க ரிட்டர்ன் கொடுப்பீங்க, எனக்கு செழிப்பை நீங்க கொடுப்பீங்க காத்து கொண்டு இருந்தான். இரட்டிப்பான நன்மையை யோபு பெற்றுக்கொண்டாராம். நான் சொல்றேங்க, இப்போ கூட உன்னை சுற்றி தரித்திரம் இருந்துச்சுன்னா பிசாசன முதல் வேலை என்ன தெரியுங்களாங்க? உன்னை சுற்றி இருக்கிறவங்கள, உன் குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஒருத்தருக்கும் மரணத்தை கொண்டு வருவான்.
நான் கர்த்தருடைய நாமத்தில் சொல்றேன், அந்த மரணம் உங்களுக்கு நேரிடாது. அந்த மரணம் உங்ககிட்ட வராதுங்க. அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட வரும். கர்த்தரால் அது உண்டாகும். நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேங்க, செழிப்பு உங்க மேல இருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால. அதனால தான் தரித்திரம் உங்ககிட்ட வரக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ உங்க வீட்டுக்குள்ள தரித்திரம் இருக்குதா இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்டுக்குள்ள டிவி வாங்கி வச்சுருக்கிறீங்க. சில வருஷங்கள் டிவி இருக்குது, புதுசே வாங்கலை, இனி வரைக்கும் அது அடிக்கடி ரிப்பேர் ஆகும்போது போயிட்டு அடிக்கிறீங்க. அது மறுபடியும் என்ன ஆகுது, ஆன் ஆகுது, மறுபடியும் பார்க்குறீங்க, திருப்பி என்ன ஆகுது, ஆஃப் ஆகுது, திருப்பி போய் அடிக்கிறீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன்னொரு டிவி வாங்க முடியல. ஏன்னா வெறுமை உங்க வீட்டுக்குள்ள இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள், உங்க வீட்டுக்குள்ள வெறுமை இருக்குதா இல்லையா, பாவர்ட்டி இருக்குதா இல்லையா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்க வீட்டுக்கு ஒரு 4-5 பேர் வருவாங்க, தினமும் வருவாங்க, உட்காருவாங்க, மற்றவங்களை குறித்து பேசுவாங்க. அந்த வீட்டில் அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, இந்த வீட்டில் இவங்க இப்படி பண்ணாங்க, அவங்க அந்த பிள்ளைங்க இப்படி குடிச்சு நாடுது, இவங்கெல்லாம் இதை செய்கிறாங்க அப்படின்னு கேவலமாக பேசுவாங்க. அப்படி கேவலமாக பேசும்போது 2 ஹவர் பேசுவாங்க. ஆனால் அவங்களால 5 நிமிஷம் கூட என்ன பண்ண முடியாது, ஜெபம் பண்ண முடியாது. அப்படி பேசும்போது உங்கள் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னா, அந்த வெறுமை உள்ள வருது. வெறுமை வந்தால் மரணம் வரும். ஃபர்ஸ்ட் வெறுமை வந்தால் என்ன நடக்கும் தெரியுமா, உன் காலை தாட்டிப்பான் சாத்தான். அதனால தான் நிறைய ஊழியக்காரங்க நிறைய பேருடைய காலுக்கு தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வெறுமை காலை தான் அட்டாக் பண்ணுறான். ஏன்னா நீ கீழே விழுந்தோன்னா உன்னால் வேலைக்கு போக முடியாது, உன்னால் எதுவும் செய்ய முடியாது, எந்த வேலையும் பண்ண முடியாது. வீட்டுக்குள்ள உக்காந்து வண்ணமாய் நீ உக்காந்து இருக்கணும். ஆனால் நான் சொல்றேங்க, இயேசு கிறிஸ்து நாமத்தினால நீங்க எழுந்து நடப்பீங்க. மான் கால்களை போல உன் காலு ஆண்டருக்காக ஓடும். கர்த்தருடைய நாமத்துல நீங்க ஊழியம் செய்வீங்க. நீங்க ஒருவேளை விழுந்திருக்கிறீங்களா, உன் தரித்திர ஆண்டவர் வெளியே எடுக்கிறாரு, உனக்குள்ள இந்த ஆசீர்வாதத்தை தேவன் போடுறாருங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் நல்லா கவனிங்க. இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷமா அடிமையில் இருந்தாங்க. அவங்க அடிமையில் இருந்ததுக்கு காரணம், எகிப்துல காரணம் என்னன்னா, அவங்க பாவம் செய்ததுனால அல்ல, அவங்களுக்குள்ள அந்த வெறுமை இருந்தனால, பாவர்ட்டி. அதனால தான் 430 வருஷமா அவங்க அடிமையில் இருந்தாங்க. அங்கே மோசை கொண்டு ஆண்டவர் விடுதலை செய்தார். அடுத்து நீங்க உதாரணத்துக்கு நீ பார்த்தீங்கன்னா, மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்க பாபிலோன் தேசத்துக்காரன் பிடிச்சுன்னு போயிடுறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுக்குள்ள என்ன இருந்துச்சு, வெறுமை இருந்துச்சுங்க, அந்த பாவர்ட்டி இருந்துச்சு, அந்த தரித்திரம் இருந்துச்சு. 70 வருஷத்துக்கு விட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் விடுதலை செய்கிறாரு. நான் சொல்றேங்க, இன்னைக்கு நீங்க பயந்து ஓடுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களாங்க, உங்களுக்குள்ள அந்த வெறுமை. நீங்க இன்னொருத்தருக்கு அடிமை இருக்கிறது காரணம் என்ன தெரியுங்க, உங்ககிட்ட இருக்கிற தரித்திரம். இதனால தான் உங்களுக்கு இப்படி வாட்டி வதிக்குதுங்க. அதனால தான் பிசாசானவன் சொல்றான், ஆண்டவரே யோபுக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்க, அதனால தான் உன்னை தொழுது கொள்கிறான், அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துட்டா போதும், உன்னை விட்டு அவன் போயிடுவான், உன்னை சபிக்க ஆரம்பிச்சிருவான் அப்படின்னு சொல்றான் சேலஞ்சோட. அதனால தான் யோபு சுற்றி எல்லாத்தையும் என்ன பண்ணாம சாவடிச்சான். இப்போ ஆண்டவர் உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாருன்னா நன்றி உள்ளவர்களா இருங்க. நீங்க நன்றி உள்ளவர்களா இல்லைன்னா பிசாசு கை வைக்க பார்த்துருவான், அவன் கண்டிப்பா கை வைப்பான். ஜனங்க பாருங்க, பணம் இல்லை ஆனா அவங்க ஜபமே பண்ண மாட்டாங்க. இப்ப அதே போல சபைக்கு வருவாங்க, எடுத்ததுமே என்னத்துக்கு ஜபம் பண்ணுவாங்க, ஆண்டவர் எனக்கு பணம் கொடுன்னு. இது ராங்குங்க. ஆண்டவரோட சமூகத்துல அவருடைய வார்த்தை கேளுங்க, வெளிப்பாடு சத்தியத்தை கேளுங்க. நீங்க கேட்க 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 இயேசு பற்றி அந்த வெளிப்பாடை கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய தரித்திரம் உன்னை விட்டு நான் எடுப்பேன்னு. உனக்குள்ள ஐஸ்வர்யம் இருக்குது. வசனம் சொல்லுது, ஏற்கனவே உனக்குள்ள என்ன இருக்குது, ஐஸ்வர்யம். உன்னை சுற்றி தான் தரித்திரம் இருக்குது, ஆனா உனக்குள்ள தரித்திரம் இல்லைங்க. ஆனா உனக்குள்ள என்ன இருக்குது, ஐஸ்வர்யம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேங்க, ஏசா யாக்கோபு பாருங்க, இவங்க 2 பேரும் ஈசாக்கு கிட்ட கொண்டு வராங்க. ஈசாக்கு என்ன சொல்றாரு, ஏசாவை பெரிய பிள்ளை இல்லையா, அவனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ ஏதாவது அன்டிங் பண்ணி எனக்கு ஏதாவது அடிச்சு அது ருசியா செய்து எடுத்துனுவா, நான் சாப்பிட்டு திருப்தியா உன்னை ஆசீர்வதிக்கணும். இப்போ யாக்கோபு என்ன பண்றாரு, என் அண்ணன் வரதுக்குள்ளே நான் போய் அவருக்கு ஏதாவது வெளியே போயிட்டு ஆட்டடிச்சு ருசியா செய்து எடுத்துன்னு கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொள்ளுறான். இப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுமே பாருங்க, நல்லா கவனிங்க, ஈசாக்கு சொல்றாரு, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்கணும்னு. அப்போ ஈசாக்கு மேல இருந்த ஆசீர்வாதம் அவரை சாப்பிட்டு திருப்தியா ஆசீர்வதிச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபர் ஆகுது அந்த பிளெஸிங்கு. இதே தான் நான் சொல்றேங்க, எனக்குள்ள இருக்கிற செழிப்பு, எனக்குள்ள இருக்கிற அந்த ப்ராஸ்பரிட்டி, நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் சொல்றேன், அதை நான் உங்க மேல் ரிலீஸ் பண்றேன். அது உங்க மேல் டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டு இருக்குது. இப்போ இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரிசீவ் பண்ணுங்க. நிச்சயமா உங்களுக்குள்ள இந்த தரித்திரம் ஆண்டவர் வெளியே எடுக்கிறார். உங்களுக்குள்ள இருந்து இருக்கிற அந்த வெறுமை ஆண்டவர் வெளியே எடுக்கிறார். கர்த்தர் சொல்றார், நீ ஐஸ்வர்யவான். கர்த்தர் சொல்றார், நீ ஐஸ்வர்யவான். கர்த்தர் சொல்றார், நீ ஐஸ்வர்யவான். அதான் வசனம் சொல்லுது, நான் ஏழை அல்ல, நான் ஐஸ்வர்யவான். உங்களுக்குள்ள அந்த தரித்திரம் இல்லைங்க. ஒருவேளை உங்களை சுற்றி இன்னைக்கு பிசாசன் இவ்வளவு வேலை செய்யறான்னா அது டெம்பரரி, இட்ஸ் நாட் எ பர்மனன்ட். கர்த்தருடைய சமூகத்துல நன்றி ஏறிடுங்க, நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.